ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே பாருங்கள், நம்ம பஞ்சகாவியா யூஸ் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்டை பாருங்கள். செடியில் எல்லாத்துலேயும் நல்லா துளிர் விட்டுருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதில் வெறும் ஃபுல்லாக காம்பு மட்டும்தான் இருந்தது. ஆனால் பஞ்சகாவியா அடித்தோடனே பூங்க அங்கங்கே மொட்டும் விட்டுடுச்சு. நல்ல ஒரு பெங்களூர் ரோஸ் இது, அதுவும் கீழே துளிர் விட்டுருக்கு. இதெல்லாம் புதினா, கரிசலாங்கண்ணி செடி, அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இது பாருங்கள், மேரிகோல்டு செடி, ஆரஞ்சு கலர் செடி விதையிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள், அதுலேயும் எவ்வளோ பெருசாக இருக்குது செடியே. மொட்டுங்களும் விட்டுருக்கு அங்கங்கே. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதா தெரியல. நல்லா மொட்டு விட்டுருக்கு, இலை நல்லா க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ கிளைங்க விட்டுருக்கு பாருங்கள். அந்த ஒரு செடி 2 செடி தான் இருக்குது, ஆனால் அதில் பாருங்கள் எத்தனை செடி முளைச்சிருக்க மாதிரி இருக்குது. இது டபுள் கலர் ரோஸ் செடி, இதுவும் நல்லா வளருது, நல்லா துளிர் விடுது. செம்ம காற்று மாடியில், என்னால் வீடியோ ஷூட் பண்ணவே முடியல, செம்மையாக ப்ளர் ஆச்சு. நான் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்தேன். அப்படி ஒரு காற்று, புயல் அடிக்கிற மாதிரி பாருங்கள். இது ஒரு பன்னீர் ரோஸ் செடி, எவ்வளோ மொட்டு எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் அந்த ரோஸ் செடியில். நல்லா இது ஒரு கலரில் இருக்குது, அந்த சைடு லெஃப்டில் இருக்கிற ரோஸ் ஒரு கலரில் இருக்குது. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருந்தது, அப்படி ஒரு அழகாக இருந்தது. கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக அழகாக இருந்துச்சு பார்க்கவே. எனக்கு பறிக்கவே மனசு இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது செடியில் நம்ம பார்க்குறப்ப. ஸோ நீங்கள் பஞ்சகாவியா தாராளமாக யூஸ் பண்ணலாம், நல்லா ரிசல்ட் கொடுக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்கு, எவ்வளோ மொட்டு. கீழே ஒரு மேரிகோல்டு 2 செடி இருக்குது. இது நாட் ரோஸ் செடி 3 மொட்டு விட்டுருக்கு, ஒரு கிளையிலேயே அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி பூ நல்லா பூக்கணுன்னா மறக்காமல் என் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும்.